இன்றைக்கி எல்லா செக்டாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார்மா 2%, மெட்டல் 1%க்கு மேலே, டெக்னாலஜி 1.5%, பிஎஸ்சி பேங்க் 1%க்கு மேலே, சர்வீசஸ் 1%, பிஎஸ்சி செக்டார் 1% கிட்ட, இன்ஃப்ரா ஒரு 0.72, ஆட்டோ ஒரு 0.5. ஸோ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் செக்டர் மட்டும் கொஞ்சம் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டாப் கெய்னரில் முக்கியமான பங்குன்னு பார்த்தீங்கன்னா, டெக் மஹேந்திரா, டாடா ஸ்டீல், கோல் இண்டியா, இன்ஃபோசிஸ், கனரா பேங்க், ரிலையன்ஸ், டாக்டர் ரெட்டி, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணுறது. மிட் கேப்பில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பிஹெச்இஎல் இதெல்லாம் கொஞ்சம் அப்பில் இருக்குது. ஸோ டாடா டெக்னாலஜி அப்பில் இருக்குது. டாடா டெக்னாலஜியை பார்க்குறதுக்கு பதிலாக டாடா மோட்டார்ஸை பார்க்கலாம். நான் ஸ்மால் கேப்பை பார்க்குறதில்ல, அதனால் நம்ம ஸ்மால் கேப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதும் இல்லை. ஸோ டாப் லூசர்ஸில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ கெயில் 142, இன்னும் ஒரு ₹10 இறங்குச்சுன்னா கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கலாம். ஓஎன்ஜிசிக்கு கண்டிப்பாக எதிர்காலம் நல்லாயிருக்கும். க்ரூடு இப்போ பிரச்சனையில் இருக்கிறனால ஓஎன்ஜிசி வந்து க்ரூட் ஆயில் ஜென்ரேட் பண்ணுற கம்பெனி. ஸோ க்ரூட் ஆயிலையும் ஓஎன்ஜிசியும் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் ஏறி இருந்தாலுமே எஃப்ஐஐ 5000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. டிஐஐ 5000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதத்தில் எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 86,000 கோடி 87,000 கோடி விற்றுருக்காங்க. ரெக்கார்டு செல்லிங். ஸோ கோல் இண்டியாவோட சப்சிடரியான சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட் இன்றைக்கி ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் 7% சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம வாங்க வேண்டியதில்லை, இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஆல்ரெடி கோல் இண்டியா வச்சுருந்தீங்கன்னா இட் வில் பி குட் நியூஸ் ஃபார் யூ. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். சிஇஓ ரிசைன் பண்ணது, கிகி மிஸ்ட்ரி திரும்பியும் வந்தது. இப்போ வந்து 3 எக்ஸிக்யூட்டிவ்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ துபாய் பிரான்ச்சில் ஹை ரிஸ்க் பாண்டாக கொஞ்சம் கஸ்டமர்ஸுக்கு விற்றதை பற்றி ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்துச்சு, திரும்பவும் இழுக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான் நியூஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 10%க்கு கீழே விழுந்திருக்கு. இதை கொஞ்சமாக 1, 2ன்னு நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஹோல்டிங் இருக்குது. ஸோ இந்தியன் ஸ்டாக்ஸ் மேலே போனாலும் ருப்பி வந்து ரொம்ப வீக்கன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ₹93 கிட்ட போயிடுச்சு. மெயின் ப்ராப்ளம் யூஎஸ் ஈரான் வார் தான். அங்கே இருக்கிற பிரச்சனையால் நம்மளுக்கு க்ரூடு இம்போர்ட் பண்ணுறது காஸ்ட் அதிகமாகும். காஸ்ட் அதிகமாகிறதுனால நம்மளுடைய எக்கானமி இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு இந்தியனுடைய ருப்பி வந்து வீக்காக தான் ஆகும். டிசிஎஸ் கிட்ட இருந்த ஒரு நியூஸு, அவங்க ஏஐ ரிலேட்டடாக ஸ்விஸ்போர்ட் இன்டர்நேஷ்னல் கூட ஒரு 5 இயர்ஸ் கான்ட்ராக்டில் வராங்க. நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறேன் கடந்த 25 வருஷமாக. ஸோ எவ்ரி டிக்கேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதை வந்து நம்ம ஐடி கம்பெனி சர்பாஸ் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஏஐன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஐ ஒன்றும் பண்ண முடியாது. ஏஐயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியன்ஸ் கண்டிப்பாக தேவை. அந்த பார்க்குறதுக்கு, அதை பற்றி படிக்கிறதுக்கு ட்ரைனிங் எல்லாத்தையுமே நம்ம இந்தியன் கம்பெனிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவால் நம்மளால் ஒரு ChatGPT மாதிரியோ ஜெமினி மாதிரியோ ஒரு டூலை கண்டுபிடிக்க முடியாது. பட் அந்த டூலை யூஸ் பண்ணுறது, அந்த டூலை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த யார் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி டாக்டிக்கலாக யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான யூசேஜை வந்து இந்தியன்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுவும் மேஜர் லெவலில் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பிரச்சனையில் இருந்தாலும் நம்ம ஐடி ஸ்டாக்ஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இன்னும் 1 or 2 இயரில் கண்டிப்பாக ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ரிவைவ் ஆயிரும். ஆர் தே வில் வென்ச்சர் இன்டு நியூ பிஸ்னஸ் லைக் டேட்டா சென்டர், க்ளவுட், இந்த மாதிரி இதில் போயிடுவாங்க. இன்றைக்கி கோல்டு இடிஎஃப் எல்லாமே கொஞ்சம் மேலே ஏறி இருக்குன்னு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோல்டை வந்து ரைட் டைமாக பை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆகும், கொஞ்சம் கீழே இறங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்லேயுமே என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, கோல்டு வந்து சேஃப் ஹேவன் சொல்கிறாங்க. அந்த சேஃப் ஹேவனில் இருந்து மணியை எடுத்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் நான் படித்தேன். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக கோல்டு இன்னும் இறங்கும். இப்போதைக்கு யூஎஸில் ரேட் கட் இல்லை, அதனால் கோல்டு
கண்டிப்பாக இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ யூஎஸில் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்களோ அப்போ தான் கோல்டு மேலே ஏற ஆரம்பிக்கும். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா அடி வாங்கியிருக்கு. நாஸ்டாக்கு 400 இதுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. நான் இப்போ 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட 2% கிட்ட கீழே விழுந்திருக்கு நாஸ்டாக்கு. S&P 500 விழுந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக QQM வாங்கலாம், ஜேபி மார்கன் வாங்கலாம். என்னோடய இதில் மைனஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் மைக்ரோசாஃப்ட், ஹோண்டா இதெல்லாமே கொஞ்சம் வாங்கலாம். பட் என்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம். ஸோ இன்னையோட யூஎஸ் இம்பேக்ட் வந்து மண்டே மார்க்கெட்டில் தெரியும். இல்லாட்டினா அதுக்கு நடுவில் வீக்கெண்ட்ஸில் ஏதாவது குளோபல் கியூஸ் மாறிச்சுன்னா மண்டே மார்க்கெட் நம்மளோடது பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐஎன்டி மணி ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு கன்வர்ஷன் ரேட் அண்டு பெஸ்ட்டும் கூட. என்கிட்ட கிட்டத்தட்ட 25 யூஎஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு அது என்னது QQQM நம்ம ஊரில் இருக்கிற ETF மாதிரி அங்கே வந்து இன்வெஸ்ட் QQMனு ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து ஏஐ கம்பெனிஸில் எல்லாத்துலேயும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் இதையும் பார்க்கலாம். ஸோ ஏன் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இன்னும் இறக்கிட்டுருக்குன்னா ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு சேஞ்சும் நடக்கலை. ஸோ ஈரான் வார் போய்கிட்டே தான் இருக்குது. ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய ஹாக்கிஸ் கமெண்ட்டால் மக்கள்லாம் ரிஸ்கி அசட்டான ஸ்டாக்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு நல்ல டைம். நம்ம 1-2ன்னு வாங்கிக்கலாம். 1-2ன்னு இல்லை, சாரி, $10 $20ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரு பண்ணிக்கலாம் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும். பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிஸ் லைக் கூகுள், மெட்டா, என்விடியா இந்த மாதிரி கம்பெனிலாம் வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.